அவை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எது பிரசங்கிக்கப்படும்? ராஜ்யத்தின் சுவிசேஷம். சபை எப்போது எடுத்துக்கொள்ளப்படும்? உபத்திரவ காலத்துக்கு முன்பு. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எந்த காலம் துவக்கும்? உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலத்தில் தான் எது பிரசங்கிக்கப்படும்? ராஜ்யத்தின் சுவிசேஷம் திரும்பவும் பிரசங்கிக்கப்படும். ஆகையால் எப்படி அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. 24:14 வாசிங்க. என்ன சாட்சி? சீக்கிரமாக ராஜ்யம் உண்டாக போகிறது, 1000 வருட அரசாட்சி சீக்கிரம் வரப்போகிறது என்று அந்த சாட்சியாக அறிவிக்கப்படுமே தவிர, ஒரு டைம், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தவிர யாரும் ரட்சிக்கப்பட மாட்டார். அங்கே சால்வேஷனுக்குள்ள செய்தி இல்லை, அது சாட்சிக்கு தான் அறிவிக்கப்படுகிறது. ஒரு மருந்தை கொடுத்து இது சாப்பிட்றதுக்கல்ல மாதிரி காட்டியிருக்கிறேன்னு சொன்னால் அது இது இல்லை, மருந்து அல்ல, அது அவர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இங்கே விட்னஸ், ராஜ்யம் உருவாக்கப்பட போகிறது என்பது மாத்திரம்தான். ஆகவே அங்கே யாரும் ரட்சிக்கப்பட போவதில்லை. இப்போது நாம் பார்ப்போம் மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களை நிதானமாய் வாசிப்போம். இந்த 12 பேர், இந்த 12 சிஷ்யர்களையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு, நீங்க புறஜாதியாரின் நாடுகளுக்கு போகாமலும் பக்கத்தில் உள்ள சமாரியா நாட்டுக்கு பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் மாத்திரம் போங்கள். எங்க போக வேண்டாம், மற்ற அப்படியானால் உலக ராஜ்யத்தை உண்டு பண்ண வரவில்லை, ரட்சிப்பையும் உண்டு பண்ண வரவில்லை. ரட்சிப்பு என்றால் உலகம் முழுவதுக்கு உலக ரட்சக. நம்ம எங்க பார்த்து போச்சுன்னார் கர்த்தர்? பூமி எங்கும் போய் சகல ஜாதி. அவர்களுக்கு என்ன சொல்லியிருக்கிற? இஸ்ரவேல் வீட்டாருக்கு மாத்திரம். டோட்டலி டிஃபரண்ட் காலிங், முற்றிலும் வேறு அழைப்பு. நம்முடைய அழைப்பு வேறு. நம்ம உலகமெங்கும் போய் சொல்லணும், அவங்க உலகமெங்கும் போகக்கூடாது. நீங்கள் இங்கேயே தங்கியிருந்து இஸ்ரவேல் வீட்டார்கள். அப்படி ஏன் அப்படி சொன்னார்? அந்த ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு உண்டு பண்ண வேண்டும். இஸ்ரவேல் என்ற ஒரு ராஜ்ய தாவீது சிங்காசனத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அதை சொன்னார். அவர்களுக்கு மேசியாக வந்து இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக இப்படி பேசுகிறார். வாசியுங்கள். இவை அனைத்து அற்புதங்களையும் எங்க செய்யணும்? அதாவது எந்த தேசத்தில் செய்யணும்? எங்க செய்யக்கூடாது? உலகத்துக்கு அல்ல, இஸ்ரவேலுக்கு மாத்திரம்தான். ஏன்னா இந்த சுவிசேஷம் யாருக்கு தான்? சுவிசேஷம் அவர்களுக்கு மாத்திரம்தான். பவுண்டரியை தாண்டாதீங்க. அதனால தான் கானானிய பெண்ணுக்கு என்ன சொன்னார்? பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து உனக்கு போடுவது நாய்க்கு போட்டதாக, உனக்கு நான் கொடுக்கக்கூடாது. எது வரைக்கும் அப்படி சொல்லுகிறார்? இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கின பிறகு, ஆண்டவர் சிலுவைக்கு போன பிறகு, இனி ராஜ்யம் அல்ல, உலகமே அவருடையது. அதன் நாம் எல்லாரும் பிள்ளைகளாகிவிட்டோம். ஆகவே அது வரையில் இப்போது ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி. இஸ்லாமியர் கேள்வி கேட்கிறார்கள், உங்கள் தேவன் அஞ்ஞானிகளுடைய வீடுகளில் உள்ள பெண் பிள்ளைகள், சின்ன குழந்தைகள் எல்லாம் வெட்டி கொண்டாரே. இந்த சண்டை வரும்போது சின்ன பிள்ளைகள் கூட பாராதவை வெட்டி கொன்று போட்டாரே. இது நியாயமா? ஒரு இரக்கமுள்ள தேவனுக்கு இது அடையாளமாக இருக்குமா? பழைய ஏற்பாட்டு யுத்தங்களை எல்லாம் பார்த்தால் எவ்வளவு கொடூரமாக இந்த பிள்ளைகளை கற்களில் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்படுகிறதே. சின்ன குழந்தைகளை என்னென்ன கொண்டு வாருங்கள், நான் ஆசீர்வதிப்பை சொன்ன இயேசு கிறிஸ்துவுடைய பிதா
தன்னுடைய பிள்ளைகளை கல்லுகளிலே மோதியடிக்க சொல்லுகிறாரே, ரெண்டு கடவுளா உங்களுக்கு? இரக்கமுள்ள இயேசுவும் இரக்கமற்ற பிதாவும் வணங்குகிறீர்களா என்று கேள்வி. ஆண்டவர் சரித்திரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சரித்திரத்தை உருவாக்கும் போது ஆண்டுடைய பிரதானமான நோக்கம் இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தை அவர் பாதுகாத்து கொண்டு வரும் பொழுதே இன்னொரு காரியத்திலும் கருத்தாய் இருக்கிறார். இஸ்ரவேல் தேசம் என்பதை உருவாக்க வேண்டும். அதில் தான் தன்னுடைய வேதம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதில் தான் தன் ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். அதோடு கூட ஒரு உன்னதமான நோக்கம் இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் தேசத்தில் தான் ஸ்திரீயின் வித்தாகிய கிறிஸ்து பிறக்க வேண்டும். இந்த ஸ்திரீயின் வித்து வர வேண்டும் என்றால் அவர் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு வரும்போது ஒரு நாள் சாராள் பார்வோனுடைய வீட்டிலே இருக்கிறாள், அமிலேக்கர் வீட்டிலே ஒரு நாள் இருக்கிறாள். இந்த 2 நாட்களும் ஸ்திரீயின் வித்துக்கு போராட்டம். ஏனென்றால் இங்கே ஒரு கலப்பு வருமானால் பரிசுத்த சந்ததியில் வர முடியாது. அவளுக்குள்ள ஒழுக்கக்கேடு இருக்கின்றன, ஆனால் இனக்கலம் வரக்கூடாது. பரிசுத்த இஸ்ரவேலருக்குள்ளேயே வர வேண்டும் இயேசு. ஆகையினாலே எந்த விதத்திலும் இஸ்ரவேலை மாற்றாருடைய இணைப்பு வரக்கூடாது என்பதிலே வைராக்கியமாய் இருந்த தேவன் இஸ்ரவேலை போராடி இஸ்ரவேல் ஜனங்களோடு சரீரப்பிரகாரம் தொடர்பு வைக்க விரும்புகிற நாடுகளை அழித்தார். அந்த சின்ன பிள்ளைகளை கூட கர்த்தர் அழித்தார். காரணம், இந்த பரிசுத்த சந்ததியை காக்க வேண்டும் என்றும் உலக ரட்சிப்புக்காக கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தில் நடைபெற்ற யுத்தங்களை தவிர மனிதர்களை அழிக்க வேண்டும் என்றல்ல. கிறிஸ்து பிறந்த பிறகு அவைகள் ஒன்றும் நடக்கவில்லை. நோக்கம் நிறைவேறி முடிந்தது. ஸ்திரீயின் வித்தாகிய காலம் நிறைவேறின பிறகு அவர் வந்து பிறந்தார். சரி, ஆகவே இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நல்ல நோக்கம் ஆண்டு இருக்கிறது. ராஜ்யம் உருவாக வேண்டும். இயேசு பிறந்து விட்டார். இப்போது ராஜ்யம் உண்டாக வேண்டும். தான் ராஜாவாக அமர வேண்டும் என்பதற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போது பிரசங்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன்னை ராஜாவாக்க கூடாது என்பதல்ல தேவனுடைய நோக்கம். தான் ராஜாவாக வேண்டும் அல்ல வேண்டாம் என்பதல்ல இப்போது பிரச்சனை. உலகம் என்னை ராஜாவாக்க கூடாது. ஆனால் தன்னை ராஜா என்று சொல்வதை அவர் ஒத்துக்கொள்கிறார். அவரை ராஜா என்று சொல்லும்போது ஒத்துக்கொள்கிறார். சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். சகரியா 9:9. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். சரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்று சகரியா தீர்க்கதரிசி முன் அறிவித்தது எப்பொழுது நடந்தது? யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15 வசனங்கள். ஆகவே அவர் ராஜா என்று முன் அறிவித்த தீர்க்க தரிசனமானது இப்போது நிறைவேறியது. ஓசன்னா என்று பாடி அவரை ராஜாவாக உள்ள அழைத்துக் கொண்டு வரும்போது இயேசு மறுக்கவில்லை. He accepted the invitation but not ready for the coronation. முடிசூட்டு விழாவுக்கு ஆயத்தமாயில்லை. ஆனால் அந்த அழைப்பை அவர் பெற்றுக்கொண்டார். காரனேஷனுக்கு அவர் ஆயத்தமாயில்லை. அந்த இன்விடேஷனை வாங்கி கொண்டார். தன்னை ராஜாவாக்குறதை மறுக்கவில்லை. ஆனால் தன்னை ராஜாவாக்குற பொறுப்பை யாரிடத்தில் கொடுத்தார்? பிதாவுக்கு கொடுத்தார். அதனால தான் அது பரலோக ராஜ்யம் என்று இருக்கிறார்.
இப்போது பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் பிலாத்துவுக்கும் இயேசுவுக்குள்ள சம்பாஷணையை பாருங்கள். 33ஆம் வசனம் முதல் வாசியுங்கள். யூதருடைய ராஜாவா? இல்லை, நான் ஒரு தச்சனுடைய குமாரன், இயேசுவிடத்தில் நான் வெளிப்பாடு பெற்றிருக்கிறேன் என்று சொன்னாரா? இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, நீராக எப்படி சொல்கிறீரோ? நீராக நான் ராஜாவா என்று கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் உம்மிடத்தில் நான் ராஜா என்று உமக்கு சொன்னாரா? நான் யூதனா? ஒன்று ஒத்துக்கொள்கிறார், நீ சொல்கிறபடி நான் ராஜா தான். ஆனா அந்த ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல. உலகத்துக்குரியதா இருந்தால் என்னுடைய ராணுவ வீரர்கள் வந்து என்னை காப்பாற்றி இருப்பார்களே, என்னை ஒப்பு கொடுத்திருக்க மாட்டார்களே. நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தால், நீ சொல்கிறபடி நான் ராஜாவாக இருந்தால், என்னுடைய மந்திரிமார் என்னுடைய ராணுவம் என்னை விட்டிருக்காதே. ஆகையினால் நான் ராஜா தான், நீ சொல்கிறபடி ராஜா அல்ல. என்ன அர்த்தம் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை ராஜாவாக்க முடியாது. என்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்குவது உலக பிரகாரமான காரியம் அல்ல. அதை யார் ஆக்குவார்? என் பிதா என்னை ராஜாவா. அது என் பிதா தான் எனக்கு இந்த ராஜ்யத்தை தருவாரே தான். இப்படி சொல்வதனாலே உலக பிரகார ராஜ்யம் இல்லை என்று சொல்லிவிட்டார் என்று ஒரு தவறான விளக்கத்தை சொல்லி இந்த சத்தியங்களை மறுதலிக்கிறார். சரி, நாம் இப்போது ஒரு கற்பனை. இயேசு கிறிஸ்துவை யூத ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவும் ராஜாவாகிவிட்டார்னு வைத்துக் கொள்வோம். என்ன நடக்கும்? யூத ஜனங்கள் எல்லாம் அவரை ராஜாவென்று ஏற்றுக்கொண்டார்கள், ஒருவரும் எதிர்க்கவில்லை. எருசலேமிலே ஒரு பிரகடனம், நாசரேத்து ஊரில் இயேசு கிறிஸ்து எருசலேமில் இஸ்ரவேலின் ராஜாவாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறார். சாலமோனுக்கு சொன்னது போல சொல்லியாச்சு. என்ன நடக்கும்? ராஜாவாயிருப்பார், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். என்ன நடக்கும்? ரோமர்கள் அவரை சிறைபிடித்திருப்பார்கள். எங்களது ஆட்சிக்கு உட்பட்ட யுதயாவிலே நீ எப்படி ராஜாவா என்று நீ ஒரு போலித்தனமான ராஜா, ரோமா ராஜாவுக்கு விரோதமாக ஒரு ராஜாவா என்று சிறைபிடித்து அவரை சிலுவையில் அடித்திருப்பார்கள். அப்போதும் சிலுவை வந்திருக்கும். ஆண்டவருடைய சிலுவை திட்டத்தை உலகத்தின் எந்த திட்டமும் மாற்ற முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, சிலுவை என்பது பிதாவின் திட்டம். அதை நிறைவேறி தீரும். இப்போது பார்ப்போம், இயேசு கிறிஸ்து ராஜாவாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவரை தள்ளிவிட்டார்கள். என்ன நடந்தது? அவரை சிலுவையில் அடைந்தார்கள். அருமையானவர்களே, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கிறது. இது கொஞ்சம் நீங்கள் கவனமாய் படித்தால் தான் வழங்கும். இஸ்ரவேலை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கிறது. அதை இப்போது நான் விவரமாக சொல்ல முடியாது. நீங்கள் அதை கவனமாய் படியுங்கள், பின்னாலே பார்க்கலாம். தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீ இப்போதும் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், வாசிங்க.
வாசிங்கள். சரி, இப்போது நான் சொல்லுகிறேன். தானியேல் தீர்க்கதரிசி பாபிலோன் நாட்டில் சிறையிருப்பில் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கிறான். அந்த புத்தகத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது, 70 வாரம் சென்ற பிறகு இஸ்ரவேலுக்கு ஒரு ஆட்சி உண்டாகும். அதை அடுத்த வாரம் விவரமாக சொல்லுகிறேன். 70 வாரம் கழிந்தவுடனே இஸ்ரவேலுக்கு ஒரு உன்னதமான ஒரு நிலைமை ஏற்படும். அந்த 70 வாரம் என்பது 70 ஒரு வாரம் என்பது 7 வருஷங்கள். இவ்விதமாக கணக்கு 70 வாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 7 வாரம் முடிந்தது, 62 வாரம் முடிந்தது. அப்படியானா எத்தனை வாரம் முடிந்து விட்டது? 69 வாரங்கள் முடிந்தவுடனே இயேசு சிலுவையில் அடிக்கப்படுகிறார். அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்தது. 62 வாரங்கள் என்றால் 69 7ஆல் பெருக்கிக் கொள்ளுங்கள். 483 ஆண்டுகள் என்று எண்ணுகிறேன். அதை பெருக்கி சொல்லுங்க. 69 7 483. அதாவது சைரஸ் ராஜா இந்த எருசலேமை அலங்கங்களை கட்டலாம் என்று உத்தரவிட்டு 480 ஆண்டுகள் முடிந்தவுடனே இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதோடு எத்தனை வாரம் முடிந்தது என்று வேதம் சொல்கிறது? 69 வாரங்கள். 69 வாரங்கள் என்றால் எத்தனை வருஷங்கள்? 483 வருஷங்கள் முடிந்தன. அதோடு இஸ்ரவேலை பற்றிய சரித்திரம் நின்று விட்டது. 70 வாரம் தொடங்கவில்லை. 70வது வாரம் அப்படியே நின்று விட்டது. 70வது வாரத்தில் தான் யாருக்கு உன்னதமான காரியம் நடக்கும்? இஸ்ரவேலுக்கு. அது நின்று விட்டது. அந்த ராஜ்யம் உண்டாகுவது நின்று விட்டது. அந்த இனிதான் 70வது வாரம் தொடங்க போகிறது. அதாவது 68 69 70 என்று வர வேண்டியது 69 முடிந்ததும் தீர்க்கதரிசன கடிகாரம் நின்று விட்டது. இப்போது 69 எது உருவாகிறது? சிலுவைக்கு போனதுனாலே சபை உருவாயிற்று. இந்த 2000 ஆண்டுகளும் இஸ்ரவேலை பற்றிய பிரச்சனை அல்ல. ஆண்டவர் எதை உருவாக்கி கொண்டிருக்கிறார்? சபையை. நான் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்குகிறேன். வாசஸ்தலம் நமக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எது மறுபடியும் தொடங்கும்? ராஜ்யத்தின் சுவிசேஷம். திரும்பத்தான் இஸ்ரவேல். ஆகவே நாம் போன பிறகுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எப்போது ரட்சிக்கப்படுவார்கள்? ராஜ்யத்தின் சுவிசேஷம். அது என்ன சொல்லும்? சீக்கிரத்திலே ராஜ்யம் உண்டாகிறது என்று. ஜனங்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ளே வருவார்கள். கிறிஸ்து அந்த ராஜ்யத்தை உருவாக்கி கொடுப்பார். இதுதான் நம்முடைய வேத சத்தியம். ஏன் பரலோக ராஜ்யம் என்று பெயர் என்றால், அது பரலோக பிதாவாகிய தேவன் உருவாக்கி கொடுக்கிறபடியினாலே அதற்கு பரலோக ராஜ்யம் என்று பெயர். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20 21 வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 17 20 21.